தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பது சரியல்ல என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேலூர் கோட்டை மைதானத்தில் இளைஞர்கள், இளம் பெண்கள் லட்சிய பாசறை மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக யாரை நம்பியும் இல்லை என்று கூறிய அவர் மக்களை மட்டும் நம்பி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும், எந்த மாற்றமும் கிடையாது.